பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இரக்கமுள்ள தகப்பனே, திருச்சபைக்கு இரக்கம் காட்டுங்கப்பா. நீங்க நல்லவங்கப்பா. நீங்க இரக்கமுள்ள தகப்பனப்பா. நாங்க உங்ககிட்ட உங்க பிள்ளைகளா இருக்கிறோம்ப்பா. உங்ககிட்ட வர்றோம்ப்பா. திருச்சபைகளை சுத்திகரிங்க. திருச்சபையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த கடைசி காலத்துலப்பா திருச்சபைக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கப்பா. பல இடங்களில் சொல்ல போனா எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஏதோ ஒரு பாடுகள் இருக்கதான் செய்தப்பா. ஏதாவது துன்பப்படுத்துகிற பொல்லாதனை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறான்ப்பா. அவனுடைய தொல்லை இருந்துகிட்டு இருக்கப்பா. திருச்சபைக்குள் இருள் வந்து பரிசுத்தத்தை கெடுத்து போடுதுப்பா. இல்லைன்னா வெளியில இருந்து திருச்சபைக்கு அதிக தொந்தரவுகள், பரிசுத்தமான திருச்சபைகள்லாம் பாதுகாக்கப்படணும் சாமி. பொல்லாத தீமையினால அவங்க கஷ்டப்படுறாங்க சாமி. திருச்சபையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நாங்க உங்க பாதுகாப்பை தேடுறோம் சாமி. கிறிஸ்தவ மக்கள் திருச்சபையில ஒன்று கூடி ஆராதனை செய்ய முடியலப்பா. ஒண்ணு கூடி ஜெபித்து அங்க ஒரு போராட்டம் பிரச்சனைன்னு வருதுப்பா. இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. நீங்க இரக்கமுள்ள தகப்பனப்பா. நீங்க எங்களுக்கு இறங்குங்க சாமி. உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிழைச்சிருக்கோம் சாமி. பாவிங்களா நாங்க இருந்தோம்ப்பா. அநேக பாவம் செய்து பாவத்துல கிடந்தோம்ப்பா. சேற்றுல இருக்கிற செடி போல நாங்க கிடந்தோம்ப்பா. எங்களை நீங்க சுத்தமாக்கி எடுத்துக்கிட்டீங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவி எங்களை எடுத்திருக்கீங்கப்பா. உங்க இரக்கத்தினால் எங்களை எடுத்துக்கிட்டீங்கப்பா. உங்க வல்லமையையும் நாங்க புரிஞ்சுக்காததுனாலதான் இவ்வளவு நாங்க மந்தமா இருக்கிறோம் சாமி. நாங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. நாங்க அறியாமையினால ஏனோ தானோன்னு இருக்கிறோம்ப்பா. உங்க அருமையை நாங்க உணர்ந்து கொள்ளலப்பா. நாங்க வேதம் வாசிக்கிறதுலயும் ஜெபத்திலையும் ஆலயத்துல வந்து தொழுது கொள்ளுகிறதுலயும் முக்கியத்துவம் கொடுக்காம ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. அப்படிப்பட்ட எங்களை மன்னியுங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. திருச்சபைக்கு எந்த துன்பமும் வராம பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க அன்பைதான் நாங்க வேண்டிக்கிறோம் சுவாமி. உங்க அன்பை கொடுங்க. உங்க இரக்கத்தினால எங்களை மீட்டுக்கோங்க சாமி. உங்க தயவுனால நாங்க பிழைச்சிருக்கிறோம்ப்பா. நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.